எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் 3 டேஸாக ஸ்டாக் மார்க்கெட் கண்டினியூஸான ஆஃப்டர் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ரேலி. பட் இன்றைக்கி நிஃப்டி மட்டும் ஒரு டோஜி மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ஸ்டில் ஸ்ட்ராங்கான ஒரு அப்சைடு மொமெண்டமில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மார்க்கெட் ரேலி, இந்த மார்க்கெட் பாட்டம் அவுட்டில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 23,300 இந்த ரீஜனில் இருக்கும்போது ஒரு 2 வீக்ஸ் பிஃபோராக கோல்ட்மேன் சர்ச் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்தாங்க. நிஃப்டி வந்து 2025 2026 27,000 வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து ஐஎம்எஃப்பும் இயர்லி ரிப்போர்ட்டும் பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்க. 2025 13% வரைக்கும் அப்சைடில் வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இன்வெஸ்டர்ஸ் பிலீவ்னால மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. இன்றைக்கும் வந்து ஒரு ரிப்போர்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2025 நிஃப்டி 26,500 வரைக்கும் போகும். அது மட்டும் இல்லை, டிசம்பர் 6 வந்து ஆர்பிஐடைய மீட்டிங் இருக்குது. அந்த ஆர்பிஐ மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் பேங்கிங் ஸ்டாக்ஸ், முக்கியமாக ப்ரைவேட் பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க் அண்டு ஃபின்னிஃப்டி, ஸோ இதெல்லாமே வந்து பேங்கிங், எஸ்பெஷலி பேங்கிங் ஸ்டாக்ஸ் அண்ட் ரியாலிட்டி ஸ்டாக்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் போது ஹவுசிங் லோன் வாங்குறவங்க அதிகமாக ஆவாங்க. ஏன்னா லோன் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக இருக்கும்போது ஹவுசிங் லோன் அதிகமாக இருக்கும், மணி ஃப்ளோ வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து அதிகமாகும். ஸோ இது வந்து ரியாலிட்டி செக்டாருக்கும் ஒரு பாசிட்டிவ் தான். இப்போதைக்கு பேங்கிங் செக்டார் அண்ட் ரியாலிட்டி செக்டார் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டமில் இருக்குது. டெக்னிக்கலாகவும் நம்ம நேற்றுக்கே கணிச்சிருந்தோம், பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தான் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து வந்திருக்கு. ரைட், நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் செக்டாரல் மூமெண்ட்ஸ் வந்து அதனுடைய டெக்னிக்கல் வைஸாகவும் எந்தெந்த ஸ்டாக் லிஸ்ட்டு வந்து மொமெண்டமில் இருக்குது இதை பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஓவராலாக நிஃப்டி இன்றைக்கி வந்து லைக் ஒரு டோஜி மாதிரி க்ளோஸ் ஆகிருந்தால் கூட ட்ரெண்டிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓவரால் ட்ரெண்டில் அப் ட்ரெண்டு. இதில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ப்ரீவியஸாக இருக்கு பாருங்கள், கண்டினியூஸாக ரெசிஸ்டன்ஸில் இருக்குதா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகும். இன்னைக்கு கூட மார்க்கெட்டை கீழே சடனாக ஃபால் ஆன நிஃப்டி கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகுதா. அப்போ ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் வந்து 24,350 340 நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இதை உடைச்சா மட்டுமே டவுன் ட்ரெண்டாக மாறும். இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து உடைச்சா மட்டுமே, பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறும். அது ஒரு கரெக்ஷனாக வந்து மாறும். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் இதுக்கு அடுத்து ஒரு 1 or 2 டேஸில் 24,750 800 வரைக்கும் அப்சைட் வந்து ரைஸ் ஆகும். இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதுதான். ஸோ பாட்டம் சப்போர்ட் இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா 24,340 350 நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஓவரால் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு தான். பை ஆன் டிப்ஸில் இருக்கிறது தான் பேங்க் நிஃப்டிக்கு பெஸ்ட்டு. இதே போல் நீங்கள் பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னாலும் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே அடுத்த ட்ரெண்டை வந்து நம்மளால் தீர்மானிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்திருக்கா. இந்த ஃபார்மேஷன் டவுன் சைடில் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே டவுன் சைடில் இருந்தது. இந்த டவுன் சைடில் நமக்கு பிரேக் அவுட் ஆயிருந்தது. நிறைய அனாலிஸ்டர்ஸ் வந்து இது வந்து பிரேக் அவுட்டு டவுன் சைடில் தான் போகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பட் நம்ம சேனலில் வந்து பொசிஷனலாக அப் சைடு தான் பேங்க் நிஃப்டி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராகவே ஒவ்வொரு இதுலேயும் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் இது ஃபால் ஆனால் கூட மேக்ஸிமம் 49,500 வரைக்கும் தான் ஃபால் ஆகும் அப்படிங்கிறதையும் ஸ்டேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே போல் இப்போது இந்த பேட்டர்னை செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசண்டாக மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கவனிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வரைக்கும் ஒரு முறை கூட இந்த இடத்துல வந்து ஒரு க்ளோசிங் வந்து இதுக்கு மேலே நடக்கலை. இந்த இடத்துல பாருங்கள், க்ளோசிங் நடக்குதா, ஒரு முறை கூட க்ளோசிங் நடக்கலை. ஓகே, 3வது முறை இப்போது இந்த இடத்துல அப்சைடு பிரேக் அவுட் ஆகி க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, இதில் பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி அப்சைடு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடந்திருக்கா. சரி, டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நாட் ஓன்லி லேர்னிங்,
டெஸ்ட் பண்ணி கூட பாருங்க. நீங்க உங்களுடைய சார்ட்ல இதை ட்ரா பண்ணி பாருங்க. ஃபர்தரா 53,550 54,550 வரைக்குமே இந்த அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். இன்கேஸ் பேங்க் நிஃப்டி கீழே ஃபால் ஆனா கூட 52,000ங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். இந்த பிலோ இந்த கேப்லாம் நடக்காததுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா அப்சைடு வந்து கீழே இவ்வளவு தூரம் கரெக்ஷன் ஆகி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த லோவஸ்ட் லெவல்னா 51,600 இது வந்து பொசிஷனல் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய கிளாஸஸ் நெக்ஸ்ட்டு ஆன்லைன் பேட்ச் வந்து டிசம்பர் 18th இருக்கும். அண்ட் டைரக்ட் கிளாஸ் வந்து ஜனவரி 6th ஸ்டார்ட் ஆகும். ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து டிசம்பர் 8th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்குது, நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஹெவி வெயிட்டான ஹெச்டிஎஃப்சி பேங்க், நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்தோம் யூனியன் பேங்க்கு அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா, எல்லாமே வந்து பப்ளிக் செக்டார் பேங்காக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருது. நம்ம லாஸ்ட் வீக் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸில் கிட்டத்தட்ட 3 times வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் தான் இருக்குது. பட் இந்த டைம் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அபோல சஸ்டைன் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்சைடு மூமெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம ப்ரீவியஸ் லாஸ்ட் வீக் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இப்பயும் பிரேக் அவுட் ஆகி அப்சைட் ரைஸ் ஆகுது பாருங்க. 1900ங்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் பேங்கிங் அண்ட் பேங்க் சார்ந்த பங்குகள், ப்ரைவேட் செக்டார், பப்ளிக் செக்டார், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் அண்டு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டார் பங்குகள் லைக் வந்து கோல்டி பட்டேல் இந்த ஸ்டாக் வந்து எடுத்துக்கோங்க, டிஎல்எஃப், ஒபராய் ரியாலிட்டி. ஸோ இந்த மாதிரி ரியாலிட்டி சார்ந்த பங்குகளுக்கும் பேங்கிங் சார்ந்த பங்குகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்த பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க்கு, சிட்டி யூனியன் பேங்க், இந்த மாதிரி எல்லா பேங்க்ஸும் ஸ்ட்ராங்காகவே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பேங்கிங் அண்ட் ரியாலிட்டி ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் நேற்றுக்கு. பட் நேற்றுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகிருந்தது. ஸோ இந்த மாதிரி அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் இப்போ கீழே ஃபால் ஆச்சுன்னா கரெக்டாக எங்கே வந்து நிற்கும், இந்த சப்போர்ட். இன்றைக்கி வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 5880 885ங்கிறது க்ரூட் ஆயில் இங்கேருந்து ஃபால் ஆன க்ரூட் ஆயிட்டு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து திரும்பவும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஏன்னா ஓவராலாக இது வரைக்கும் சைட்வேஸில் இருந்தது, அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி 6000 இருக்கும். ஓகே, வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ஓவரால் ட்ரேடும் வந்து ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. இதில் சைட்வேஸ் மார்க்கெட் அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ரீ கோடாக நடக்கிறது தான் மார்க்கெட்டு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.